கேம்பை விட்டு போகிறதுக்குள்ள சரவணன் கரெக்ட் பண்ணி ஆகணும். இவன் எங்க இங்க போறா? டோர் லாக் ஆயில இருந்துச்சு, எப்படி உள்ள வந்த? அவ எப்படி வந்தாலோ அப்படிதான். யார சொல்ற ஜே? நடிக்காதடா. எனக்கு நடிக்கவே தெரியாது ஜே. ஒரு நிமிஷம் இரு. ஒரு டோர் ஓப்பன், இன்னொரு டோர் லாக். என்னடா செட்டப் இது? ஆமா, அவ எங்க? நீ என்னதானே பார்க்க வந்த? எனக்கு தெரியும். யூ சீட். பொறுக்கி நாயே. சுகந்தி. பயமா இருக்கு ஜே. கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்குவியா ஜே? பிங்க் கலர் சான்ஸே இல்லை ஜே. ஜெயஸ்ரீ, நீ இந்த காஸ்டியூம்ல செம்மையா இருக்க. அப்படியா? ஜெயஸ்ரீ, எனக்கு என்னென்னமோ பண்ணுது. என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்னென்னமோனா? என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்ன பண்ணுது? சரவணா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா, நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணேன். அவர் எவ்வளோ அழகு தெரியுமா? பா, செம்ம ஸ்மார்ட். அவர் ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டேல. ஹே, ஹலோ. அவர் கெமிஸ்ட்ரி மாஸ்டர்ப்பா. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எது சொன்னாலும் நம்பிடுவியா? லூசா நீ? யார் நம்பனா? நீதான். நான் நம்பலப்பா. நம்பிட்டல இல்லையே. நீ எல்லா பசங்களும் மாதிரி இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? எல்லா பசங்களும் மாதிரினா இதுக்கு முன்னாடி எத்தனை பசங்களோட இப்படி இருந்த? இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லு. இப்ப என்ன சொன்ன? ஏய், ஒன்னும் சொல்லல. நீ என்ன சொன்னன்னு கேட்டேன். என்ன? ஒரே ஒரு கிஸ் கேட்டேன். சரி, சாரிப்பா. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விடுப்பா. ஆனா சாரி கேட்குறேன்ல ஜெயஸ்ரீ. சாரிப்பா. நல்லா சாரி தப்பா பேசிட்டேல. ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ற ஜெயஸ்ரீ? பேசிட்டேல. சாரி. தப்பா என்ன பேசிட்டேல. நல்லா ஒரு ஃப்ளோல வந்துருச்சுன்னு சொல்றேன்ல. சாரி. ஏன் சும்மா சும்மா அழுகுற? சொன்னா கேளு. சாரிப்பா. நான் சொல்றேன்ல, விட. வாட்டர் டேங்க திறந்தா மூட மாட்டாளுங்க. சை.
நீங்க யாரு? நான் யாருன்றதுல அப்புறம் இந்த ஊரை கூட்டி குப்பையில வந்த அந்த கேம்புக்கு தானே நீ வந்தமா குப்பையால மல்லாம புருஷனியா தேடுற சரவண ஏன் ஆளு டான்ஸ் சட்ட பேசிட்டு இருக்காத. யார் நீ? நான் சரவண பொண்டாட்டி. நீ யாருன்னு சொல்லு. ஏய் நிறுத்துடி, அத சரவணங்கிட்டே போய் கேளு. உன்னை எங்கயாவது பார்த்த ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்டேன். ஹேய் ஹலோ இடியட். ஏய் சரவணம், போன் அவகிட்ட கொடுத்து பேசுறதுக்கு வந்துட்டியோ? எல்லாம் ஒண்ணு வச்சுக்கிறேன். இவனை நம்புறது தப்பா போச்சு. சரி ஓகே சாரி போதும்பா, இதோட விடு. நான் தான் ஒரு ஃப்ளோல சொன்னேன் சாரினா விட. ஜெய் ஸ்ரீ, ஏய் நில்லு இங்க பார். பிரதர், யூ டோன்ட் ஃபீல் பிரதர், நான் கொடுக்குறேன் லீடு. சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாடா காதல? கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாடா கடையில்? சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாடா காதல? கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாடா கடையில்? மோகம் என்பது எல்லாருக்கும் 30 நாள், அது முடிஞ்சு புட்டா குடிக்கணுண்டா ஆவின்னு பாலு. ஆசை என்பது மனுஷ வாழ்வில் 60 நாள், அட அதுக்கு அப்புறம் அவதான் உனக்கு அமலா பாலு. சந்தையில எம்மா பஜாரில் அங்காடியில் ஐயோ மார்க்கெட்டில் மதிக்குது. துப்பட்டால முகத்தை மூடி ஸ்கூட்டி பெப்புல பறக்குது. அப்பா அம்மா பேச்ச இந்த பொண்ணுங்க இப்போ மதிக்குது. துப்பட்டால முகத்தை மூடி ஸ்கூட்டி பெப்புல பறக்குது. கம்ப்யூட்டர் காலத்துல என்னென்னமோ நடக்குது. கத்து குட்டி பசங்க எல்லாம் காக்கா நீச்சல் அடிக்குது. புக்க ஒன்னை எடுத்துக்குன்னு ஸ்டைலா போது ரோட்டுல. புக்க ஒன்னை எடுத்துக்குன்னு ஸ்டைலா போது ரோட்டுல. 5 நிமிஷம் அடங்கி ஒடங்கி இருக்க மாட்டுது வீட்டுல. சந்தையில ஐயோ பஜாரில் அங்காடியில அம்மம்மா மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாடா காதல? கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாடா கடையில? ஏய் பொண்ணுங்க மேல வச்சிடாத ஏக்கம், நல்லா இருக்கும் மனுஷனையும் பைத்தியமாக்கும். நம்பி நீயும் பொண்ணுங்க மேல வச்சிடாத ஏக்கம், நல்லா இருக்கும் மனுஷனையும் பைத்தியமாக்கும். மெத்த போட்டு படுத்தாலும் வராதுடா தூக்கம். சுத்தும் பூமி கூட உங்களை பிரிச்சு வைக்க பார்க்கும். மனசை விட்டு பேசுனா தான் அந்த காதல் தொடங்கும். மனசை விட்டு பேசுனா தான் அந்த காதல் தொடங்கும். மஞ்சத்தாலி கட்டுனா தான் வந்த வேலை முடியும். சந்தையில் ஐயோ பஜாரில் அங்காடியில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல? கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாட கடையில்? போகம் என்பது எல்லாருக்கும் 30 நாள், அது முடிஞ்சு புட்டா குடிக்கணுண்டா ஆவின்னு பாலு. ஆசை என்பது மனுஷ வாழ்வில் 60 நாள், அட அதுக்கு அப்புறம் அவதா உனக்கு அமலா பாலு. சந்தையில்
நம்ம பஜாரில் அங்காடியில் ஐயோ மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல கரன்சி நோட்டை கொடுத்தா கிடைக்குமாட கடையில் தைரியமா வீடு போய் சரிப்பா. ஜெயஸ்ரீ ஏய் ஜெயஸ்ரீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏய் ஏய் ஷூ ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ என்ன நேத்து நீ பாட்டுக்கு அப்படி தட்டி விட்டு போன சொல்ல வேண்டிய சோனா எல்லாம் சொல்லிட்டா. சோனா சொல்லிட்டாளா? என்னதான் சொன்னாவா? அந்த அசிங்கத்தை வரை என் வாயில சொல்லுமா? ஜெயஸ்ரீ சோனா சொல்ற எதுவுமே உண்மையில போய். லுக், எந்த பொண்ணும் தன் அசிங்கப்படுத்திக்கிட்டு பேச மாட்டா. அந்த சோனாவை நம்ப என்ன நம்ப மாட்டேல்ல? ஆக்சுவலா நீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? சரி என்ன? ஏய் ஏய் உனக்கு அந்த செலவு பண்ணி ஊத்துட்டனோ ஜெண்டறோம். கேம்புக்காரி பின்னாடி போகாதறானே கேக்குறானா? அன்னைக்கு நான் ஃபுல் மட்டையா இருந்தேன். கசமசா பண்ணவே இல்லை. பொய் சொல்றான். அவளை நம்பாத. ஐ எம் a virgin boy. ஹலோ, நான் உமாவோட அப்பா பேசுகிறேன். ஜாதகம்லாம் நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வாங்க பேசி முடிச்சிடலாம். கல்யாணம் நம்ம கோயிலில் வைக்கிறது தானே வழக்கம். ஜாதகத்துலேயும் அப்படி தான் சொன்னாங்க. கல்யாணத்தை சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கலாம், ரிசப்ஷனை கிராண்டாக சென்னையில் வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க, சரி, நல்லது. தேங்காய் இருக்கு, மாலை இருக்கு, பழங்கள் இருக்கு. மஞ்சள் எங்க? ஏண்டி மஞ்சள் எடுத்துட்டு வா. என்ன ஆண்டி, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பலமா இருக்கு. நம்ம சரவணனுக்கு நிச்சயதார்த்தம்மா. நம்ம சரவணனுக்கா? எப்ப கல்யாணம்? அடுத்த மாசம் கல்யாணம். போ. ஐயோ, 2 நாள்ல நாங்க கேம்ப் முடிச்சிட்டு போயிடுவோமே. அதனால என்ன, மறுபடியும் இங்க வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வர்றது. நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்க. இந்த பாருங்க, போய் மூஞ்ச கழுவிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, சபையில உட்காரணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க, ஓடுங்க ஓடுங்க. ஏண்டி மஞ்சளை கொண்டாட சொன்னேன், நான் போனாதான் நடக்கும் போல் இருக்கேன். டேய், காய் அது தக்காளி பத்தலன்னு வாங்க போனோம். என்னடா என்ன வாழை இலை கட்டு வந்துருச்சாடா? என்னடா மந்தம் பிடிச்சப்பலா வேலை பார்க்குறீங்க? பா, ஏன்டா சீக்கிரம் பாருடா வேலையில. என்னடா? நான் உங்ககிட்ட தனியா பேசணும்ப்பா. தாராளமா பேசு. எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசு. கல்யாணமா? நிச்சயார்த்தத்தை பத்தி பேசணும்பா. நீ இப்ப எது பேசினாலும் என் காதுல விடாது. நீ முதல் இடத்த காலி பண்ண போ. நிச்சயார்த்தம் அப்ப யாருக்கு? என்னடா கேள்வி? உனக்கு தான்டா. எனக்கு இது பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. லவ் பண்றியா? ஓங்க அரைச்சனா பாரு. நீ பார்த்து ஓகே சொன்ன பிறதாண்டா நான் ஓகே சொன்னேன். அவங்களுக்கு வா கொடுத்து இன்னைக்கு வீட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டில் கையில பேச பாக்குறியா? பா, அது அன்னைக்கு சொன்னேன்ப்பா. இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு வேறப்பா. யாருன்னு கேளுங்களேன். கேட்க மாட்டேன்டா. நான் சொல்லுவேன். நான் உன்னை கொல்லுவேன். பா, நான் புள்ளப்பா. உன்னால எனக்கு தொல்லப்பா. பா, போடா பா. உள்ள போடா. என்னப்பா முகறீங்க. சொல்றப்பா. நிச்சயதார்த்தம் ஓவர், கல்யாணம் உமாவோட. உனக்கு என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? உன் கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போன நினைச்சியா? சரி, கூல். எல்லாரும் 100 200 வைப்பாங்க. நீ என் லவ்வரு, ஒரு 50,000 வையேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவ? உன்னை உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? ஏய் ஜெயஸ்ரீ, இரு வர. ஏய்
நீல சொல்றல நீ பிடி பாப்போம். எங்க ஓடி போற நீல ஏய் கிளாஸ் பா. ஏய் உன்னை கொன்னுடுற என்னப்பா? பாரு இத பாரு. உமாவை கல்யாணம் பண்ணலனா உங்க அப்பா உன்னை வெட்டுவாரு. உமாவை கல்யாணம் பண்ணா நான் உன்னை வெட்டுவேன். ஓடி போயிடலாமா? உனக்கு இன்னும் என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமா இருக்கா? ஊரறிய தாலி கட்டணும் என் கழுத்துல. அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கணுமே. ஆ? அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கணுமே. ஆன்ட்டி எனக்கு கேட்டப்பவே ஓகே சொல்லியிருக்கலாம். நான் தான் பில்டப் பண்ணி சொதப்பிட்டேன். இதுக்கெல்லாம் ஒரே வழி, எங்க அப்பா மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் இறக்குறேன். சொல்லு ஜெயஸ்ரீ. ஹேய் இத பாரு. எதை பார்க்கணும்? என்ன திமிரா? ஒழுங்கா பிளான் பண்ண மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் ஷிட், நாளைக்கு எங்க அப்பா பிரகாஷ் ராஜோட உங்க வீட்டுக்கு வரேன். பயங்கர ஃபாஸ்டா இருக்கு ஜெயஸ்ரீ. ஏதாவது சொதப்புன உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. உமாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே. வை போன. இன்னியா பொண்டக்குழி மரம் கறந்தால மாப்பிள்ள வாயது மூஞ்சதுன்னு கூட தெரியல. ஹாய் செல்லோ, ஐ எம் பிரகாஷ் ராஜ். எப்படி இருக்கீங்க சரவணன்? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படிங்க அது? இந்த ஆளு சிரிப்பு நிறுத்த மாட்டாரு. அதுக்கு 3 விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1 எப்பதான் தெரிஞ்சுட்டேன். 2 தெரிஞ்சுட்டேன். 3 தெரிஞ்சுட்டேன். வாங்க 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 உள்ள வாங்க. ஓகே வாங்க 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 எல்லாரும் வாங்க. ஒரு சிரிச்ச வயனை காட்டி என் இழிச்ச வயனா கிட்டல. எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மாவையும் தூக்கிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. ஜெயஸ்ரீ, காமெடி பீஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னடா இப்படி எப்படிமா உங்களோட இவரோட குடும்பம் நடத்துற? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாமா உன் வீட்டுக்காரரு. சும்மா இருடா நீ ஒண்ணு இவன் ஒருத்தன். ஏன்டா கண்ணு நீ அழாதடா கண்ணு. பாவம் சின்ன பொண்ணு இவ்வளவு அழ வைக்கிறாங்க. என்னடா பண்றது? உங்க அப்பறம் சொல்லணும்டா. மா என்னமா இந்த பாரு, இந்த புள்ளைய கூட்டு நீ ஓடி போயிரு. மா உருப்படியா ஒரு பிளான் சொல்லுமா. ஐயோ நான் குழப்பத்துல பேசுறேன்டா. நான் டென்ஷன்ல இருக்க, நீ ஒரு டென்ஷன் எடுத்துறியா? ஆமா டென்ஷன் எனக்கும் தான்டா. என்னடா பண்றது? சரி சரி இரு இரு இரு. சரி அதை நீ விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். வர வரைக்கும் நீ பாத்துக்கோ, வந்த அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணு, ஒர்க் அவுட் ஆகும். நீ போமா. ஏன்டி இவன் ஒருத்தி அழுகிறா? அன்னைக்கு நான் கேட்டேன்ல என் புள்ளைய கட்டிக்கிறியான்னு. அன்னைக்கு என்னமோ தேவையில்லாத ஆசையெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு என்ன சொன்னேன். இப்ப நீ ஆசையை கற்பனை பண்ணி வச்சிருக்க. சரி சரி அழாத கண்ணு அழாத. சரிப்பா, இப்ப நம்ம பண்ணியிருக்கிற பிளான் படி எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. ஒன்னும் கவலைப்படாதம்மா, என்ன நடக்க போகுதோ. இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதிரா என் குடும்பத்தில் அரசியலா இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். அந்த போண்டா கோழி அவன் பொண்டாட்டி அவன் மக நாளைக்கு 3 பேரும் கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு வரக்கூடாது. ஐயா நாங்க பாத்துக்கிட்டோம். ஐயா அவளை கொன்றுட்டுமா? டேய் அவங்கள கொள்ற பாவம் நமக்கு எதுக்குடா? அந்த 3 பேரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். ஐயா நம்ம சரவணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், கவலையை விடுங்க. சரியா சொன்ன, அது கரெக்டா நடக்கணும். ஏற்கனவே சரவணன் உங்க மேல டவுட்டா இருக்கான்ப்பா, சொதப்பிடாதீங்க. பாக்குறதுக்கு தான் நான் சிரிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோ, பர்ஃபெக்டா இருப்பேன். என்னம்மா? ஆமாங்க, அப்பா சொல்றது சரிதாண்டி. சரி சரி, நான் ஆண்டி ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கவனமா வரீங்க, ஓகேவா? நீ ஒண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்கப்பா. ஆனா அங்க பாருங்க, சும்மா தலை தலைன்னு செம்ம கட்டணா. சோனா மாறு வேஷத்துல வருதுடா.
ஏய் தடியும் வாய் மூடுறோம். அதெல்லாம் இருக்கட்டும். சரவணன் தான் என் புருஷன் சொல்லி ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தல. இப்ப கல்யாண வேலையெல்லாம் நீ தானே பண்ற. போற போக பார்த்தா தாலி எடுத்து கையில குத்தி இவளே கட்ட சொல்லுவாங்க. பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்போ சொல்றேன், கல்யாண பொண்ணு நான் தான். சரவண என்கிட்ட தான் தாலி கட்டுவோம். பாக்குறியா? சும்மா விளையாடாத சோனா. நான் விளையாண்டு இருக்கட்டும். சரவண விளையாண்ட பாரு. என்னடா சரவணன் டேஸ்ட் இவ்வளவு சீப்பா இருக்குது? டேய் சரவணன் தான்டா. சரவணனாடா இப்படி பண்ணிட்டான். ஆமாண்ணே. சோனா இப்போ உன் செல்ல பாரு, எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். நீ டெலீட் பண்ணது வெறும் மெமரி கார்டில் தான். நான் சிடியே போட்டு வச்சிருக்கேன். டுபுக்கு. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் முடியுமா? நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டுவேன். நான் வெளியில பார்க்க போண்டா கோழி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள காண்டாம இருக்கும். சார் யாரு நீங்க? எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. ஓ பாத்துட்டீங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே? சார் உங்களை பார்த்துட்டு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க சொன்னாரு. அது என்ன 4 கேள்வி நறுக்குன்னு? அறிவு கட்டவன, முட்டா பாயல, மூஞ்சூர் வாயா, மூஞ்சூர் வாயா, லூசு பாயல. யார் பார்த்து என்னடா பண்றீங்க? என்னமோ போட்டேன். ஐயா அந்த போண்டா கோழியும் அவன் பொண்டாட்டியும் தூக்கிட்டான். அவன் பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். குடியார பயலுங்களா, போய் முத அவளை தூக்குற வழியை பாருங்க. தாய் மாமா மாலையை போடுங்க. மாப்பிள உனக்கு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு, ஆனா எனக்கு இன்னும் ஆகலையேடா. யோ போய் போ. ஏன் மாப்பிள தான் சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐயா அந்த பொண்ணை தூக்கியாச்சியா? நீங்க பயப்படாம கல்யாண வேலையை பாருங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வாங்க. எங்க அப்பாவை அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க. சரவணனுக்கு நல்லதான் நடக்கும். என்னால எந்த பிரச்சனையும் வராது. என்ன மன்னிச்சிருமா, விதி சரவணனுக்கும் உமாவுக்கும் தான் முடிச்சு போட்டிருக்கு. என்னால உங்க அப்பா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத. அவங்க சேஃபா தான் இருக்காங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.
என்னை விட்டுட்டு உன் லைஃபை பாரு, போனை வை. ஏடி பொண்ணுங்க, உடனே லவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தாலியை கிட்டிருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு வாரத்துக்கு சடங்கு சம்பிரதாயம் விருந்து எல்லாம் என் வீட்டில் தான். யாரும் மறுக்கக்கூடாது. இது என் ஆர்டரு. என்ன ஐயரே, எங்கே இருக்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கிறேன்னு சொன்னேன். கல்யாணத்தில் வாயா. ஐயா, 2 ரூம் ரெடி ஆச்சுங்க ஐயா. ரெடி ஆயிடுச்சா? சரி, கொடுத்து போ. சரி, கொண்டா. வாங்க ஐயா. போயிட்டோ. 2 டோரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறான் பாரு. எங்களை மாதிரி சுமாரான பசங்க நல்லவங்கன்னு சொல்ல, ஆனா நாங்க கெட்டவங்க கிடையாது. எங்களோட இந்த வெள்ளதியான மனசை ரசிச்சிங்கன்னா நாங்களே எப்பவுமே அழகா தெரியும். இதை பொண்ணுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.